ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வர முக்குந்த சதுர்த்தி, தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தி முக்குந்த சதுர்த்தியாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நன்னாளில் நாம் இந்த சதுர்த்தி விரத மகிமை மற்றும் உச்சிஷ்ட கணபதியின் சிறப்புகள், எங்கும் எதிலும் நம்மை வெற்றியடைய செய்யும் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் மற்றும் ருத்ரயாமல தந்திரத்தில் உள்ள சிவன் பார்வதி சம்வாதமாக அமைந்துள்ள மிக சக்தி வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்து பலன் பெறலாம். துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இன்று ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பானது. சமந்தக மணியை அபகரித்ததாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க இன்றைய தினம் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றார். ஆகவே இது முக்குந்த சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. காஷ்மீரி பண்டிட்டுகள் துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்த தினமான இந்த தினத்தை வரத சதுர்த்தியாக கொண்டாடுகின்றனர். இது சிவ சதுர்த்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. இது தென்னிந்தியாவில் மாக சதுர்த்தி விரத தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய தினம் முழுவதும் விநாயகருக்கு உபவாசம் இருந்து மாலையில் மல்லிகை மாலை சார்த்தி மோதகம் நைவேதனம் செய்து பூஜிப்பது மிக விசேஷம். விரதம் இல்லாதோரும் இந்த விரத மகிமை கேட்டு பலன் பெறுவோம். முன்னொரு காலத்தில் பெரும் செல்வாக்குடன் ஒரு அரசன் இருந்தான். அவனது பட்டத்து ராணி ரத்னாவளி. திடீர்னு ஒரு நாள் அவனது அரசு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டது, சூறையாடப்பட்டது. அரசனும் அவனது மனைவியும் காட்டிற்கு தப்பி ஓடினர். காட்டில் தமது துன்பத்தை கஷ்டத்தை விளக்குமாறு இறைவனை மனமுருகி பிரார்த்தித்தாள் ராணி ரத்னாவளி. இயல்பாகவே அவள் மிகுந்த பக்தி கொண்டவள். அப்போது இறையருளால் மார்க்கண்டேய மகரிஷியை தரிசித்தனர். அவரிடம் தங்களது கஷ்டத்தையும் குறைகளையும் சொல்லி இதற்கு ஏதாவது வழி சொல்லும்படி வேண்டி கேட்டுக்கொண்டனர். முனிவரும் தமது ஞான திருஷ்டியால் அரசன் முற்பிறவில் ஒரு வேடனாக பிறந்து மாக சதுர்த்தி விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதத்தை விடாது அனுசரித்து வந்தான். பின்னாளில் அவற்றை கைவிட்டான் என்பதை உணர்ந்தார். அந்த பிறவியின் விரத பலனாய் இந்த பிறவியில் அரச போகம் அவனுக்கு கிட்டியது. பின் அதை கைவிட்டதனால் அந்த அரச போகம் அவனை விட்டு பறிபோனது என்பதை அந்த அரச தம்பதிகளுக்கு எடுத்துரைத்தார். முனிவரும் கணபதிக்குரிய சதுர்த்தி விரதத்தை விடாமல் அனுசரிக்கும்படி அறிவுறுத்தினார். அவரது ஆணைப்படியே தம்பதிகள் இருவரும் இந்த விரதத்தை மீண்டும் கடைபிடிக்க தொடங்கினர். விநாயகப் பெருமானின் அருளால் இழந்த அனைத்து செல்வங்களையும் மீண்டும் பெற்றனர் இந்த அரசு தம்பதியினர். இந்த நன்னாளில் நாமும் விநாயகப் பெருமானை வணங்கி அனைத்து நலன்களையும் பெறுவோம். அடுத்து நாம் உச்சிஷ்ட கணபதி பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதரும் விரும்புவது வெற்றியைத்தான். எங்கும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே அனைவரது கனவு. உச்சிஷ்ட கணபதிக்குரிய மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தால் எங்கும் எதிலும் ஒருவர் வெற்றி அடையலாம் என்பது உறுதி. முதல் நாம் மந்திரத்தை பார்த்துவிட்டு பின் உச்சிஷ்ட கணபதி சிறப்புகளை பார்க்கலாம். உச்சிஷ்ட கணபதி விநாயகா, என் விக்னமெல்லாம் நீ தீர்ப்பாய் விநாயகா. தும்பிக்கையால் என்னை நீ அணைக்க, என் அஞ்ஞானம் தீர்ந்து நான் என்னை மறக்க, எப்போதும் அருள் செய்வாய் விநாயகா, எல்லோரும் போற்றும் விநாயகா. உச்சிஷ்டம் என்றால் மிச்சம் அல்லது எச்சம். இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்துமே ஒரு நாளில் அழியும் என்பதே இயற்கை. ஆனால் முழுமையாக அழிகின்றனவா என்றால் உண்மையில் இல்லை என்பதேதான் உண்மை. அனைத்திலும் ஒன்று மிச்சம் இருக்கும். இந்த உலகம் அழியும் போது 3 வஸ்துக்களாகிய நிலம், நீர், நெருப்பு, இந்த 3ல் ஒன்று மிச்சம் இருக்கும். இந்த 3ல் ஒன்றாலேயே இந்த உலகமும் அழியும். இப்படி ஆக்கலும் அழித்தலும் ஒன்றாய் நிற்கும் சக்தியே உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அவரே உச்சிஷ்ட கணபதி என அதர்வ வேதம் சொல்றது. இந்த உச்சிஷ்ட கணபதி கோவில் கொண்டிருக்கும் மணிமூர்த்தீஸ்வரம் சிறப்புகள், எவ்வாறு கணபதி அங்கு வந்து அமர்ந்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது மணிமூர்த்தீஸ்வரம். அங்கு மூலவராக விநாயகரே எழுந்தருளியிருப்பார். இந்த விநாயகர் பெருமானுக்கு உச்சிஷ்ட கணபதி என்ற திருநாமம். ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். விநாயகருக்குரிய 32 வடிவங்களில் 8வது திருவடிவம் உச்சிஷ்ட கணபதி. தன் தேவியான வல்லபையை இவள் ஸ்ரீ நீலவாணி என்று அழைக்கப்படுகிறாள். இந்த நீலவாணியை தனது இடது தொடையில் அமர்த்தியபடி அருளுகிறார். ஸ்ரீ நீலவாணி என்பது லக்ஷ்மி, துர்கை, சரஸ்வதி ஆகியோரது அம்சம். ஆனந்த நிலையில் காட்சியளிக்கும் உச்சிஷ்ட கணபதியை வணங்கினால் பல்வேறு சுப பலன்களை பெற முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. குறிப்பாக இவருக்கு தேங்காய் மாலை அணிவிப்பது விசேஷம். திருமணம் வேண்டி வருபவர்களுக்கு தடைகள் அகன்று விரைவில் திருமணம் கைகூடுகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை முதல் நாள் தொடங்கி 3 நாட்கள் காலையில் சூரிய பகவான் தனது ஒளிக்கிரணங்களால் விநாயகரை தழுவி வழிபடுகிறார். இந்த அற்புத திருக்கோள தரிசனம் தரிசிப்போருக்கு சகல துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. சூரிய பகவானே அன்று விநாயகரை பூஜை செய்வதாக ஐதீகம். இந்த விநாயகர் இங்க எப்படி தோன்றினார் என்ற புராணத்தை தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்துல வித்யாகர் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் படைக்கும் கடவுளான நான்முகனை வேண்டி கடுமையா தவம் புரிகிறான். அவனுடைய தவத்திற்கு இறங்கினார் பிரம்மதேவரும். வித்யாகரன்
வித்யாகரனுக்கு காட்சி கொடுத்தார். உனக்கு என்ன வரம் வேணும் கேட்க, அவன் தனக்கு அழிவே இல்லாதபடி சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். பிரம்மதேவரோ சாகா வரம் என்பதை யாருக்கும் வழங்க முடியாது, நீ வேற வரம் கேளுன்னு சொல்றார். தனக்கு எப்போதும் அழிவு நேர்ந்து விடக்கூடாதுன்றதுல அவன் ரொம்ப தெளிவா இருக்கான், தெளிவா உறுதியா இருக்கான். அதனால சமயோஜிதமாக யோசித்து தனக்கு மனிதனாக பிறந்தவனாலோ மிருகங்கள்னாலேயோ அகோரமானவர்களாலேயோ அழிவு ஏற்படக்கூடாது, தன்னை அழிப்பவன் தேவ அசுர சபைகளின் முன்பு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடன் போர் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அதே நேரம் அவன் ஒரு பெண்ணோடு இணைந்த கோலத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கண்டிஷன்ஸ் வச்சு கேட்கிறான். பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும் சொல்லி வரம் கொடுக்கிறார். அவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த நிலையில யாரும் தன்னை எதிர்க்க வரமாட்டார்கள் அப்படின்றதுதான் அவனுடைய எண்ணம். அடுத்து வரத்தை பெற்ற வித்யாசுரன் சும்மா இருப்பானா? தன்னை வெல்ல யாருமே இல்லை, தனக்கு அழிவே இல்லை அப்படின்னு தலைகணம் வந்தது. வானுலகத்தில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் என எல்லாரையும் அடிமைப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்து வந்தான். இதனை பொறுத்து கொள்ள முடியாத அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகள்கிட்ட போய் முறையிடுறா. பின் அவர்களுடைய ஆலோசனைப்படி தேவர்கள் அசுரர்களை அழிக்க விநாயக பெருமானை வேண்டி மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார்கள். அவர்களின் யாகத்தை ஏற்றுக்கொண்ட விநாயக பெருமான் அந்த யாக குண்ட அக்னியிலிருந்து கோட்டி சூரிய பிரகாசம் கொண்டவராய் தோன்றினார். அதுபோல பூவுலகத்தில் பிரம்மாவின் ஆலோசனைப்படி பதங்க முனிவர் தலைமையில் அனைத்து முனிவர்களும் ஒரு யாகத்தை நடத்தினார்கள். அந்த யாக குண்ட அக்னியிலிருந்து தோன்றியவள் நீலவேணி என்ற சக்தியின் அம்சம். பின்னர் அக்னியில் தோன்றிய விநாயகருக்கு நீலவேணி தேவி திருமணம் செய்து வைத்தார்கள். இப்போது மும்மூர்த்திகளாகிய சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோர் தேவர்களின் தலைவனான இந்திரனை அழைத்து வித்யாகரனை போருக்கு அழைக்கும்படி கூறினர். அவ்வாறே தேவேந்திரனும் வித்யாகரனை போருக்கு அழைத்தான். அதனை கண்ட வித்யாகரனுக்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தோடைய போர்க்களத்திற்கும் வந்தான். அவன் போருக்கு வந்தபோது விநாயகர் தனது மனைவியான நீலவேணியை தனது மடி மீது அமர்த்திய நிலையில் ஏகாந்தமாக இருக்க, அந்த நேரத்தில் வித்யாகரன் அங்கு வந்து தொந்தரவு செய்தான். வெகுண்டு எழுந்தார் விநாயக பெருமான். தனது தேவியோடு மகிழ்ந்திருந்த நிலையில் கோட்டி சூரிய பிரகாசத்தோடு அவனை உற்று நோக்கினார். அந்த ஒளிக்கதிரின் வீச்சு தாங்காமல் வித்யாசுரன் பொசுங்கி விடுகிறான். வித்யாசுரனின் அழிவை பார்த்த தேவர்கள் எல்லாம் வானிலிருந்து பூமழை பொழிந்து விநாயக பெருமானை துதித்தார்கள். வித்யாகரன் வாங்கிய வரத்தின்படி அசுரர்கள் தேவர்கள் கூடிய சபையில் விநாயக பெருமான் தனது தேவியை மடியில் இருத்தியபடியே யாருடைய உதவியும் இல்லாமல் தன் பார்வையினாலேயே அவனை வதம் செய்கிறார். இதனை தரிசித்த முனிவர்கள் விநாயகரிடம் நீலவேணி தேவியை மடியில் இருத்திய கோலத்துடன் என்றும் தாங்கள் யாகம் புரிந்த இந்த தாமிரபரணி நதிக்கரையின் ரிஷி தீர்த்த கட்டத்திலேயே வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறார்கள். அதன்படியே விநாயகரும் இங்கு கோவில் கொண்டு அருள் பாலித்து வருவதாக இந்த தல புராணம் சொல்றது. இங்கு சண்டிகேஸ்வரர் சன்னதியிலும் விநாயகரை சண்டிகேஸ்வரராக காட்சியளிப்பதாக ஐதீகம். விநாயகர் தன் தேவியுடன் இருந்து அருள் பாலிப்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், திருமண தடைகள் நீங்கும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து தேவியோடு விநாயக பெருமான் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை தரிசனம் செய்தால் புத்திர சந்தான பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. தமிழ் வருட பிறப்பென்று உச்சிஷ்ட கணபதியை சூரிய பகவானை பூஜை செய்வதாக ஐதீகம். எவ்வளவு சிறப்புடைய இந்த விநாயகரை உச்சிஷ்ட கணபதியை நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிக்க முயற்சி செய்வோம். நாம இப்போ ஸ்ரீ ருத்ரயாமல தந்திரத்தில் உள்ள உச்சிஷ்ட கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஸ்தோத்திரம். தேவ்யுவாச்ச நமாமி தேவம் சகலார்த்ததம் தம் சுவர்ணவர்ணம் புஜகோபவீதம் கஜானனம் பாஸ்கரமேகதந்தம் லம்போதரம் வாரிபவாசனம் ச கேயூரினம் ஹார கிரீடஜுஷ்டம் சதுர்புஜம் பாஷவராபயாணி ஸ்ரீணஞ்ச ஹஸ்தம் கணபம் திரிநேத்ரம் சச்சாமரஸ்திரீயுகளேன யுக்தம் षडक्षरात्मानमनल्पभूषं मुनीश्वरैर्भार्गवपूर्वकैश्च संसेवितं देवमनाथकल्पं रूपं मनोज्ञं शरणं प्रपद्ये वेदान्तवेद्यं जगतामधीशं देवादिवन्द्यं सुकृतैकगम्यं स्तम्भे रमास्यं ननु चन्द्रचूडं विनायकं तं शरणं प्रपद्ये भवाक्यदावानल दह्यमानं भक्तं स्वकीयं परिषिञ्चते यः गण्डश्रुताम्बोभिरनन्यतुल्यं वन्दे गणेशं च तमोरिनेत्रं शिवस्य मौलावलोक्य चन्द्रं शुशुण्ड्या मुग्धतया स्वकीयं
भग्नं विषाणं परिभाव्य चित्ते आकृष्टचन्द्रो गणपोऽवतान्नः पितुर्जटाजूटतटे सदैव भागीरथी तत्र कुतूहलेन विहर्तुकामः स महीन्द्रपुत्र्या निवारितः पातु सदा गजास्यः लम्बोदरो देवकुमारसङ्गैः क्रीडन् कुमारं जितवान् निजेन करेण चोत्तोल्यननर्तरम्यं दन्तावलास्यो भयतः सपायात् आगत्य योच्चैर्हरिणाभिपद्मं ददर्श तत्राशु करेण तच्च उद्धर्तुमिच्छन् विधिवादवाक्यं मुमोच भूत्वा चतुरो गणेशः निरन्तरं संस्कृतदानपट्टे लग्नात् गुज्जद्भ्रमरावलिं वै तं श्रोत्रतालैरपसारयन्तं स्मरेद्गजास्यं निजहृत्सरोजे विश्वेशमौलिस्थितजह्नुकन्या जलं गृहीत्वा निजपुष्करेण हरं सलीलं पितरं स्वकीयं प्रपूजयन् हस्तिमुखः सपायात् स्तम्भे रमास्यं कुसृणाङ्गरागं सिन्दूरपूरारुणकान्तकुम्भं कुचन्दनाश्लिष्टकरं गणेशं ध्यायेत् स्वचित्ते सकलेष्टदं तं सभीष्ममातुर्निजपुष्करेण जलं समादाय कुचौ स्वमातुः प्रक्षालयामास षडास्य पीतौ स्वार्थं मुदेसौ कलबाणनोऽस्तु सिञ्चामनागं शिशुभावमाप्तं केनापि सत्कारणतो दरिद्र्यां वक्तारमाद्यं नियमादिकानां लोकैकवन्द्यं प्रणमामि विघ्नम् आलिङ्गितं चारुरुचा मृगाक्ष्या सम्भोगलोलं मदविह्वलाङ्गम् विघ्नौघविध्वंसनसक्तमेकं नमामि कान्तं द्विरदाननं तं हेरम्ब उद्यद्रविकोटिकान्तः पञ्चाननेनापि विचुम्बितास्यः मुनीन् सुरान् भक्तजनांश सर्वान् सपातु रत्तासु सदा गजास्यः द्वैपायनोक्तानि स निश्चयेन स्वदन्तकोट्या निखिलं लिखित्वा दन्तं पुराणं शुभमिन्दुमौलिस्तपोभिरुग्रं मनसा स्मरामि क्रीडातटान्ते जलदा विभास्ये वेलाजले लम्बपतिः प्रभीतः विचिन्त्य कस्येति सुरास्तदा तं विश्वेश्वरं वाग्भिरभिष्टुवन्ति वाचां निमित्तं स निमित्तमाद्यं पदं त्रिलोक्यामददत्स्तुतीनां सर्वैश्च वन्द्यं न च तस्य वन्द्यः स्थाणुः परं रूपमसौ सपायात् इमां स्तुतिं यः पठतीह भक्त्या समाहितप्रीतिरतीव शुद्धः संसेव्यते चेन्दिरया नितान्तं दारिद्र्यसङ्गं स विदारयेन्नः इति श्रीरुद्रयामलतन्त्रे हरगौरीसंवादे श्री उच्छिष्टगणेशस्तोत्रं समाप्तं। श्रीगुरुभ्यो नमः।